நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 12 ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான்னா அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார், உங்களுடைய உடல் அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தன்னுடைய பெயர்ச்சியை தொடங்குகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 உள்ளே வந்துடுவார். எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா 28/7/2025 வரையும் அவர் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள். எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயுடைய செயல்பாட்டின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை. நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ, செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை. அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை. ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரந்த இடம், காலியான இடம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு. செவ்வாய் நன்றாக இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால், உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க, நல்லா வருதுங்க, நான் விவசாயம் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை. நம்மளுடைய உறவில் செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா, இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயுடைய காரத்துவமாக வருகிறது. உங்களுடைய உடல் பாவகங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும். இரத்த நாளங்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, அது எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும். இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மண்டை ஓடு செவ்வாயுடைய காரத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை. உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்த உணவாக வருகிறது அப்படின்னா, அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க, மஞ்சள் கலரில் வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு. யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்களாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன், சீருடை அணிந்த வேலையில், அரசாங்க வேலையிலையோ ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு. ஸோ இன்னும் உணவில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளுடைய வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது செவ்வாயுடைய காரத்துவம். அதேபோல் இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருது என்பது உண்மை.
ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் செயல்படுத்த முடியாமல் இருந்த நிலையில் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வரப்போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் உணர்த்தப் போகிறார் என்று பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். 2க்கும் 9க்குரிய அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்கிறார். எந்த இடத்துலனா சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசியாக வருது. சிம்ம ராசியில் ஆல்ரெடி கேது பகவான் உட்காந்துருக்கார். 6இல் செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது கணக்கு. அப்போ 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 1ஆம் வீடான உங்கள் ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 1ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் கொடுக்க போகிறாருன்னா, இடம் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. புதிய இடம் வாங்குவீங்க. உங்களுடைய அப்பா வழி சொத்தில் ரொம்ப நாளாக வில்லங்கமாக இருக்குது, அது வரமாட்டேங்கி, வந்தால் நல்லாயிருக்கும், அந்த இடத்த விற்றுட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இல்லை அந்த இடம் வந்துருச்சுன்னா நான் வீடு கட்டிக்கிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலையை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவார். உங்களுடைய இளைய சகோதரன் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க, அல்லது உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதரர்கள் அதாவது கூட இருந்த சகோதர சகோதரிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு மனதளவில் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. தோட்டம் தொடர்புகள் வாங்க வேண்டும் ஆசை, எனக்கு பிடிச்ச மாதிரி தோட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படியே அந்த பணத்தை வச்சு தோட்டம் வாங்கி அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக மனசு ரிலாக்ஸாக இருக்கலாம், இயற்கைகளை ரசிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மீனராசிக்காரங்க அதற்கான செயல்பாடுகளை இயக்கத்திலும் தாக்கத்திலும் இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான தோட்டங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மீனராசிக்காரங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க அமைப்பு உண்டு. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு சில கலர்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஒன்று ரெட் கலர் வாங்குவீங்க, அல்லது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கு கலர் வாங்குவீங்க. இது சார்ந்த கலர்கள் வாங்குவதற்கான அதிகமான அமைப்பு உண்டு. அது எல்லோவும் சேர்ந்து இருக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் நீங்கள் வாங்க போகிற வண்டியோட கலரில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கலர்லாம் கணிச்சு வாங்கினா தான் நல்லா இருக்குமான்னா வண்டி வாங்குறது நல்லா இருக்கும். ஸோ இந்த கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த கலர் தான் வாங்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்தலை, ஓகேவா? உங்களை வந்து கட்டாயப்படுத்தணுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம், உங்களுடைய சுய ஜாதகமும் பேசும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பில் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதை வச்சு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி பகவானை பார்க்குறாரே, ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்குறாரே, அப்போ என்ன இயக்கம் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வேகத்தில் குறைவு ஏற்படும். கொஞ்சம் வேகமாக பண்ணணும்னு செவ்வாய் சொல்லுவார். சனி பகவானை உட்காந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பொறுமையாக போவோம் அப்படிம்பார். ஸோ அப்போ இரண்டும் மனநிலை உருவாகும். ஆனால் நீங்கள் சரியான முறையில் போகணும், கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கணும்னா உங்களுடைய வேகத்தை கூட்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, வேகம் அதிகரித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்று பார்க்கலாம். அதேபோல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குன்னா குறைஞ்சது 2 முறையாவது இந்த செவ்வாய் பகவான் உள்ளே வந்தோடனே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுங்கள், உறுதியாக ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழைய போகிறாருன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ஓகேவா? எப்போ போகிறாரு எப்போ வராங்கிறத நம்ம உங்களுக்கு முதலே ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உறுதி. நம்மளுடைய மீன ராசிக்காரிக்கு உறுதியாக எல்லா விதமான மாற்றங்களையும் சந்திக்க முடியும் என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சரியான முறையில் சரியான செயல்பாடுகளை செஞ்சு சகல வெற்றிகளும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள்.